பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று என்பதே. ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்திருக்கிறீர், என் நோய்களெல்லாம் சுகமாக்கி இம்மட்டுமாக உம்முடைய கிருபையினாலும் பலத்தினாலும் இதை தாங்கி வழிநடத்தி வருகிறீர். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் கர்த்தர் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறதப்பா. அவ்விதமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வருகிற எல்லா சுகவன் ஜீவனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி சுகமாக இருப்பவர்களை கர்த்தாவே தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய உருக்கத்தினாலும் நீர் அவர்களுக்கு தருகிற சுகத்துக்காக விடுதலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சகல நோய்களிலிருந்தும் உன்னை விலக்குவார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறது போல கர்த்தாவே, இந்த காலையிலே ஜெபத்திலே கலந்து கொள்கிற அனைவரையும் கர்த்தர் நீ சுகப்படுத்தும், பலப்படுத்தும், புதிய கிருபையினாலே நிரப்பும் ஆண்டவரே. சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி நீ சுகமாக்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீ விடுதலை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கர்த்தர் பேர் பெறாய் ஆசுவதியும். சிறியவர்கள் பெரியவர்கள், குடும்பத்திற்கு வருமானத்தை சேர்க்கின்றவர்கள், அதற்காக அல்லும் பகலும் உழைக்கின்றவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சுகத்தோடும் பலத்தோடும் நீதி ஆயுளோடும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் நட்சத்திரங்கள் இலக்கத்தை எல்லாம் எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கின்ற ஆண்டவர் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உம்முடைய அநாதி அன்புக்காக, உம்முடைய அரவணைப்புக்காக, நீ தந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இந்த காலை வேளையிலே ஒரு மனதோடு உம நாமத்தை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி உம்முடைய வாக்கின்படி கர்த்தாவே நாங்களும் இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற போது உமக்காக வாழ்ந்திட, உம்முடைய சித்தம் செய்திட, உம்முடைய சத்தம் கேட்டு ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை இன்னும் சிறப்பாக செய்ய, அநேக ஆத்துமாக்களை நமக்கென்று ஆதாயப்படுத்த, ஆண்டவர் அநேக பணிகளுக்காக நாங்கள் உதார்த்தமான காணிக்கைகளை கொடுத்து இந்த திருப்பணிகளை ஆதரிக்க கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபைதாரும். நடைபெறுகிற விஸ்வவாணி பணிகள் அனைத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே திருமுழுக்கு வைபவங்களும் திருச்சபைகளும் பணித்தலங்களிலே இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த விஸ்வவாணி பணிகளுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கின்ற அனைத்து உடைய பிள்ளைகளையும் தாமே பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக சேமிப்பெற்று பெற்று ஆண்டவரே இந்த பணிக்கென்று கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மையை குடித்தாரும். கிராமங்களை பொறுப்படுத்தி தாங்குகின்ற உடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். நற்செய்தி எட்டாத புதிய கிராமங்கள் நற்செய்தி எட்டின கிராமங்களாக மாறத்தக்கதாக ஆண்டவரே இந்த கிராமத்தை சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் நிரம்பி வழியத்தக்கதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே அந்த வட்டாரத்திலே அநேகருக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கத்தக்கதாக, சவாலாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீ அனுகிரகம் பாராட்டும். இன்னும் விஸ்வவாணியின் திருப்பணிகள் மூலமாக நடைபெற இருக்கின்ற ஆண்டவரே அனைத்து ஆராதனைகளும் ஆண்டவரே
அநேகர் கர்த்தாவே உம்மை போற்றத்தக்கதாக, உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, வாழ்க்கையிலே சரீரத்திலே சுகம் பெற்று உமக்கு சாட்சிகளாக மாறத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் அவர்களை சுகமாக்கவும், உம்முடைய வார்த்தைகள் அவர்களை வளப்படுத்த வேண்டும் என்று இந்த காலைவேளையிலே ஒருமனப்பட்டு நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தம்மை நம்புகிற பிள்ளைகளை நீ ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே. நீர் அவளுக்கு கேடகமாக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அவளை ஆசீர்வதித்து அவள் தலையை நீ உயர்த்துகிறவராக இருக்கிறீர் சுவாமி. இந்த சமுதாயத்திலே தயனிமிருந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனே கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே, உண்மை நாங்கள் சார்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே நீ உங்களுடைய சித்தத்தும்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன் செல்ல கர்த்தருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் நிறைவாய் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆட்சி புரிகின்றவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தினை தாரும். ஆண்டவரே, தேவையான மழை கிடைக்க உதவி செய்யும். எல்லா இடங்களிலும் வறட்சிகள் மாறவும், ஜனங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவிலே மறுமலர்ச்சி பெறவும், கிராமங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிலே கர்த்தர் மறுமலர்ச்சி பெறவும் கர்த்தர் நீ உதவி செய்யும். இந்த நேரத்திலும் பல காரியங்களுக்காக நோக்கி பார்க்கின்ற அனைவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உண்டாகட்டும். அவருடைய தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. அவருடைய மன விருப்பங்கள், வாஞ்சைகள் ஆண்டவரே அனைத்து சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா அவருடைய வசத்தின்படி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது கர்த்தாவே நீர் எங்களுடைய தேவை சந்திக்கிறவராக இருக்கிற கர்த்தாவே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிற சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலையிலே உண்மையாய் தவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சயுமாய் இருந்து அவருடைய தேவைகளை நீ சந்தியும். நாங்களும் எப்பொழுதும் நமக்கு பயந்த பிள்ளைகளாக ஆண்டவரே உடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக கர்த்தருடைய பிரியம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுடைய வாசலின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி எங்களிடத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லாம் சமாதானமும் உசிதமான கோதுமையினாரே திருப்தியாக்கப்பட்ட வாழ்க்கைகளே நாங்கள் உறுதியாய் முன் செல்ல உமக்கு மகிமை சேர்த்து உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த காலையில எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபம் உடைய சமூகத்தில் பிரியமா இருக்கட்டும். அவைகளை ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமே என்று கர்த்தாவே எங்களுக்கு அருளப்பட்டு நாங்கள் கர்த்தருக்களே மனமகிழ்ச்சியை கம்பீரிக்க ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை பெறாத மற்ற ஜனங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உழைக்க கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் மூலம் விசேஷ பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தர் எங்களை ஆண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.